கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல, அக்கறை இல்ல, வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. இந்த மாதிரி மறுபடியும் நடந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை வேலையை விட்டா தூக்கி எறிஞ்சிருவேன். குட் மார்னிங் சார். என்ன மச்சான் இருந்தாலும் அந்த திட்டு திட்டுறாரு, நீ தலை குனிஞ்சு நிக்கிற, அவ்வளவு மரியாதையா? அவன் சரியான ஸ்ப்ரே வாயம்பா. தாம்பரத்துல திட்டானா 200 வரையும் எச்ச தெரியும். எதிர நிக்கிறியா மூஞ்ச யோசிச்சு பாரு. அதான் குனிஞ்சு கவர் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்னடா ஆச்சு? அதை ஏமாச்சான் கேக்குற. சார் சார், இங்க பக்ரி சுருதி இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப் எங்க சார் இருக்கு? இது இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப்பா? டேய் எழுந்துடுறா, எழுந்துடுறா. இது உன் கார்டு தானே? ஆமா. லோன் வாங்கும்போது என்னடா சொன்னேன்? வேர்ல்டு டூர் போறேன், மியூசிக் ரீ ரெக்கார்டிங்க்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், ரகுமனோட சேர்ந்து சிம்போனி வாசிக்க போறேன்னு சொல்லிட்டு சாகு வாசிக்கிற மூலத்துல வாங்கி வச்சிருக்கிற. எனக்கு ஆசைதான். எங்க அப்பா சாகும்போது சொன்னான், மகனே ஏஆர் ரஹ்மான், ஆரி ஜெயராஜ் எல்லாம் கூப்பிடுவாங்க, தயவுசெய்து போயிடாத, நம்ம குலத்தொழில கண்டினியூ பண்ணு. அதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன், கோவில் கட்டுறது குலத்தொழில், அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. டேய் டர்னக்கு, பேங்குக்கு 3 மாசம் டியூ பாக்கிடா, மரியாதை இந்த மாசம் டியூ கட்டு. சார் 2 மாசமா தொழில் டல்லு. நீங்களே பாத்தீங்களே, என் கடையில நானே ஆடிக்கிட்டு இருக்கேன். வேணா உங்க ஏரியால 4 பாடி வந்தா சொல்லுங்க, வந்து வாசிக்கிறேன். டியூ நீங்க வாங்கிக்கங்க. உனக்கு பணத்தையும் கொடுத்து பண்ணி பயல யாரா இந்த கிழிஞ்ச மூலம் இந்த கிதி கிதிக்குது? மை ஸ்வீட் டார்லிங். காஞ்சி போன பகோடா மாதிரி இருக்கு. இது உனக்கு ஸ்வீட்டா? இருந்துட்டு போட்டோம் சார், 1 மாசம் டிவாது கொடுங்க சார், நான் கிளம்புறேன். சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார், சுடுகாடே ஜிலோன் இருக்குது. 3 சீட் ஆடுறதுக்கும் கக்கூஸ் போறதுக்கு தான் பயன்படுது. வேணா வாங்க போய் பார்க்கலாம். எது கக்கூசு போறதையா? உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு மட்டும் தான்டா பாக்கல, அதையும் கொண்டு போய் காமிச்சிருங்கடா. போடா பரதேசி, பைசா வாங்கிட்டு பேசுற பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் மேட்சா? எல்லாரும் கத்தின்னு ஓடுறாங்க. 3 நாள் அவர் கிளம்பி கிடக்கு சார். நீங்க வந்த ராசி இன்னமும் ஆயகனா ஆல் டிக்கெட் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அறிவு கட்ட பகிரி. இது கல்யாண சாபு, சும்மா டேட்டா புடலா இருக்கணும். டான்ஸ் ஆட ஆள் கூட்டு வந்துருவேல. டான்ஸா? இன்னும் என்ன காட்டுற? அட்வான்ஸ் கொடுத்து போய் பின்னாடியே வரோம். கரெக்டா வந்தா வரேன். டேய் சாவு கூத்தாட, அந்த ஆள்கிட்ட என்ன கோத்து விடுற? நீ வேணும்ல வா. உள்ளூர் ஆட்டுக்காரன் அறிவு சொல்ல, வெளியூர்ல இருந்து வந்த நீ அண்ணன் என்னடா அர்த்தம்? பெரிய ஏகான், நான் ரிக்கி மார்டின். இது கலிபோர்னியா ஸ்டேஜ், பிரச்சனை பண்ண வந்திருக்காரு. ஏய் பகிரே, இது நல்லா சொல்லிட்டேன். வெளியூர் ஆட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாண்டா நம்மளுக்கு மரியாதை. ஆமா, இவர் கரகாட்டக்காரன் படத்துல வர சண்முக சுந்தரம், இவர் வாகை சந்திரசேகர், நான் கனகா பஞ்சாயத்து பண்றாங்க. அடிச்சு காசை வாங்க. எப்படா மச்சான் இப்படிலாம்? முகுந்த், நீங்க கலெக்ஷன் பண்ண வேண்டிய அடுத்த கஸ்டமர் காசிமேடு காஞ்சனா. செம ஏரியா மச்சி, என்ஜாய் பண்ணு. டேய் ஏதோ கரீனா கபூரை பார்க்க போற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வான்ற. காசிமேடுரா, காஞ்சனாவா? எந்த சந்தல கெஞ்சா வித்துன்னு இருக்காளோ, இப்படி நம்மளே மாட்டி விடுறானுங்க. நீ என்ன கலர் ட்ரெஸ்டா போட்டிருக்க? அழுக்கு பனியனும் கிழிஞ்சு போன லுங்கியும் கட்டின்னு திண்ணையில படுத்துன்னு இருப்பான். கஸ்டமர் போன் பண்ணி லோன் டீடைல கரெக்ட் பண்ணுனா உன் ஃபுல் டீடைல போன் பண்ணி அவனுக்கு சொல்லிட்டு இருக்க. போன் வச்சது வேலையப்ப ஓசி போன்ல. This is Rajkumar. Nice to meet you. I'm working in MNC company at Chennai. I'm here to apply a loan, sir. My monthly salary is 37K. I have individual bungalows at R.A. Boram and so many 2-wheelers, 3-wheelers. This is enough for my loan, sir. இதெல்லாம் கீழே டீகல் நின்னு பிராக்டிஸ் என்ன பண்ணிட்டு வந்த? உங்களா லோன் கிடையாது. கேடாய். Sir. I'm very decent. Yeah. ஒரு நிமிஷம் பிரிட்டிஷ்ல வர சார். இவர் எப்படி இருக்காரு? ஐ டீசென்ட்டா இருக்காரு. இவர் நம்மகிட்ட லோன் வாங்கியிருக்காரு. இவர்கிட்ட இப்ப திருப்பி கேட்க போறேன். எப்படி பேசுறான்னு பாரு. சார், நான் முகுந்த் பேசுறேன். அந்த லோன் எப்ப திருப்பி? அடிக்கடி இப்படி போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத.
கிருஷ்ணாவை விட்டு கொளுத்திடுவேன். சார் சாரி சார் சாரி சார் கேட்க மாட்டேன் சார். உன்ன மாதிரி தான் ரொம்ப டீசென்ட்டா நாக்குல தேன் சொட்ட சொட்ட இங்கிலீஷ் பேசினே வந்து கேட்டாரு. திருப்பி கேட்டா கழுவி கழுவி ஊத்துறான். அப்புறம் உனக்கு இந்த பேண்ட் ஷர்ட் கொடுத்தவங்களா தேடுவாங்க, போய் கேட்டி கொடுத்துரு போ போ. Sir, finally I am asking, you are giving loan or not? கேட்கறது லோனு, அது சட்டையை பிடிச்ச வர கேக்குறியா? பெரிய மிஸ்கின்னு கண்ணாடி போட்டு தான் பேசுவாரு. 3D படத்துல திருப்பி கொடுக்காம தந்த கண்ணாடி தானே, அடிச்சா மண்டை உடைஞ்சிரும் போட. நெல்லுங்க தம்பி, இவன் என்ன லோன் சாங்ஷன் பண்றது? நான் உங்க லோனை சாங்ஷன் பண்றேன். யாருக்கு லோன் தரணும் தரக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஆளை பார்த்து இடம் போட்டுருவேன். நீ ஆளை பார்த்து இடம் போடு, இல்ல உங்க ஆயா உட்கார ஜட போடு, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா இவன் நம்ம ஆளுங்களை லோன் கொடுத்தா சத்தியமா திருப்பி கட்ட மாட்டானுங்க. டேய், பண்ணையாரே எல்லீரோட்ட ஓகே பண்ணிட்டாரு, நீ யாரா தடுக்கிறது? ஐயோ தம்பி, உதாரணத்தை அப்படியே உருண்டை பிடிச்சு வாயில விடுறாரு. நான் லோனை கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன்டா. தம்பி பின்னாடி நல்லா காட்டுறாரு. லோனை திருப்பி கொடுத்துருவேன்னு பாடி லாங்குவேஜ்ல சொல்றேன். தம்பி நீங்க கவலையே படாதீங்க. சேலரி சர்டிபிகேட், போட்டோ ஐடி, வீட்டு ப்ரூஃப் இதெல்லாம் கொண்டாந்து கொடுங்க. லோன் உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துறேன். சார் இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்குமா சார்? பரவாயில்ல, இந்த லேப்டாப்ல ஒரு மெயில் தட்டி விடுங்க. அதான் கேக்குறதுல குர்ரா. லேப்டாப்ல டாப் அப் பண்ணல. ஏண்டா செல்போன் தான டாப் அப் பண்ணுவாங்க, என்ன புது மாடல் நீ வாங்க. டாப் அப்லாம் பண்ணுமா? சொல்லுங்க சார். குர்ரா என்ன 3D வா போறோம். என்ன டீசன்ட் ஃபேமிலி பிஸ்கட் சாப்பிடுறதுக்கா? புறா புறா இவனுக்கு மட்டும் நீ லோன் கொடுத்திருந்த கடைசியா தம்பி தான். வாங்க தம்பி வாங்க, முதல்ல உட்காருங்க. யோ நம்ம முடி வெட்டுற கடை மாதிரி மாசம் மாசம் வரும்போதெல்லாம் உட்காருங்க தம்பி உட்காருங்க தம்பின்னு உட்கார வச்சு அமிச்சுன்ற டியூ கட்டிவே கட்ட மாட்டியா? கோவப்படாதீங்க தம்பி. அம்மா பேங்க் தம்பி வந்திருக்காரு, சீக்கிரம் ரெடி பண்ணு. இது 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஏங்க எனக்கு எதுவும் வேணாங்க. உங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம் வரல, இந்த 1.5 லட்சம் ரூபாய் டியூ பாக்கி, இன்னைக்கு கட்டல எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி தருவ சொல்லிருக்காங்க. தம்பி ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன். ஜன்னலை தரங்க. யோ உள்ள பொம்பளை துணி நீ மாத்த போறேன், என்ன போய் தரேன்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க தரங்க. பாருங்க சார், இதெல்லாம் என் வேலை இல்ல, நீங்க என்ன முடிச்சு விட்டீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும், ஜன்னலை தரங்க. டேய் உண்மையில முடிஞ்சிரும் போடா, பொம்பளை தூக்க மாட்டேது. ஏமா ஏமா ஏமா, ஏய் உன் வைஃப் தர காப்பாத்துறா காப்பாத்துறா. ஏமா இருமா இருமா இருமா, ஏய் இராடே காப்பாத்துறா, நான் பாத்து நிக்க காப்பாத்துறா. உன்னாலதான்டா. டேய் கடன் கொடுத்தீங்கன்னா கம்முனு போகாம மாசம் மாசம் வந்து காசு தான் கேக்குறீங்க. உன்னாலதான்டா. என் குடும்பம் தற்கொலை பண்ணிக்க போகுது. நீ பண்ணிக்க, நீ பண்ணிக்க, நான் பண்ணிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். நீ தொமடி, நீ தொமடி, நான் பண்ணிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். நீ தொமடி, நான் பண்ணிக்கிறேன். கால உள்றடா, என்ன சாவடிக்காதடா. உன் வீட்டு பக்கம் காசு கேட்டு வர மாட்டேன், என்ன விட்டுறா, நான் கிளம்புறேன். இப்ப வந்துட்டியே, என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நான் தெருவுல எப்ப தலை நிமிந்து நடப்பேன்? தலைகீழ நடந்து இல்ல, வெளிய நான் வேணா காசு கொடுத்துட்டாரு ஒரு மானத்துக்கு சொல்லிட்டு போயிடுறேன். நீ பேங்க் போய் அவரு கடன் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் மாசம் மாசம் கட்டிக்கிடுவேன் சொல்லிடுவேன். பேங்க்ல சொல்ல மாட்டேன். கம்மனரா, ஆனா என் குடும்ப குத்து விளக்க யாரா கொத்துவா? என்னடா கொத்துறது குத்துறது ஒண்ணும் புரியலையே. புரியல புரியல. எவ்வா அதிரூப சுந்தரி, வாமா வா வா. பொண்ணு வணக்கம். இவ கழுத்துல யார் தாலி கட்டுவா? அதுக்கு உன்னால போற என் குடும்பமானோ உன்னாலதான் திரும்பி வரணும். அதனால நீயே இவ கழுத்துல தாலி கட்டு. ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்லன்னா பச்சை பச்சை கேப்பேன். இவங்க தூக்கு போடுவாங்களா, நாங்க தாலி கட்டணுமா? போட வேற ஆளை பாரு. போட போ போட. நீ போறதுக்கு முன்னால உன் வீட்டுல போலீஸ் நிக்கும். ஏன் நான் சும்மா சாக மாட்டேன்டா, என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவ. நீ தொங்குடி, நான் கொல்லுகிறேன். இருமா காட்டுறேன். டேய் என்னடா டைமிங் கொடுக்காம டக்கு டக்குன்னு குடுக்குற? நான் வீட்டுல அப்பா அம்மா கேட்டு வந்து சொல்றேன். என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தூக்கு கயிறு இறங்கணும்னா என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறணும். புடி, கட்டு கட்டு. டேய்
பெத்தலை வச்சு பித்தளை எடுக்கிறோம்லாம் நான் பாத்துருக்கேன்டா. ஆனா தூக்கு கயிறை காமிச்சு தாலி கயிறு கட்ட வைக்கிறோம்னு இப்பதான்டா பாக்குறேன். நான் நூத்தன முறையில ஏமாத்துறடா. அந்த அம்மா அவங்க சொல்லு. ஏய் நீ அப்படியே ஏறி 3 முடிச்சு போட்டோம். டேய் நூல் கண்டு முக்கா போட்டாச்சுரா. அந்த அம்மா அவங்க சொல்றா. ஆபா. கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சும்மாவா சொன்னாங்க? ஆச்சு. நீ பண்றது ரொம்ப தப்பு. நீ அவர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலைன்னா சொர்ணாயை விட கேவலமானவன். இத நான் சொல்லல, திருவள்ளுவர் சொன்னாரு. மயிர் நீப்பின் வாளா கவரிமான் அன்னார் உயிர் நிப்பர் மானம் பெரிது. எல்லாரும் போலாம். நன்றி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க? ஐயா ஐயா வணக்கம். நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க. ஆனா மோடி மஸ்தா வித்த காமிச்சா மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. அது கிடக்குது கழுது. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? யாரு? ஐயா நான் பேங்க்ல இருந்து வரேன். நம்ம ஊர்ல தர்மலிங்கன்னு ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காரு. அதை பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போய் வந்திருக்கேன். அதான் ஐயாக்கு தெரியுமா அவர் யாரு என்னன்னு? வேடிக்கை பத்திலாம் வேடிக்கை பத்திலாம். ஓ நீங்க வேடிக்கை தான் காமிச்சிருந்தீங்களா? நான் பஞ்சாயத்து நினைச்சிட்டேன். தம்பி நான் அதை சொல்லல. நீங்க தேடி வந்த தர்மலிங்கமே நான் தான். கும்பிட போன குட்டி சாத்தா தம்பி தெய்வம் தெய்வம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்களே நேரடியா வந்துட்டீங்க. நான் கூட பயந்துட்டே இருந்தேன். ஏதாச்சும் ஒரு லோஃபருக்கு லோனை கொடுத்துட்டு லோன் அலைய போறோமோன்னு. ஐயா தான் லோன் வாங்கிருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே குச்சி ஐஸ் எடுத்து காதல விட்டா மாதிரி குழுன்னு இருக்கு. இப்போ ஒரு வீடு கட்டி இருக்கீங்கல்ல லோன் வாங்கி, அந்த வீட்டை காமிச்சீங்கன்னா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன். அது எதுக்கு போட்டோ எடுக்கணும்? இல்ல இது எல்லா பேங்க்லயுமே நடக்கிறதா. வெரிஃபிகேஷன் வாங்க. இது இப்ப நீங்க வீடு கட்டி இருக்கீங்களா, இது வந்து ஒழுகுதா விரிசல் விட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி போட்டோ எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க. அவ்வளவுதான். விரிசல் ஒழுகல். இன்னைக்கு என்ன கண்டாவியா கிடக்கும்? செங்கப்பள இங்க வாடி. இத வந்துறேன் மாமா. பக்கி பக்கி மூஞ்சிய கழுவி நல்ல பவுடர் பூசிக்கிட்டு வரக்கூடாது. போட்டோ எடுக்க போறாங்க. நீங்க எடுக்க தம்பி. வணக்கங்க ஐயா. இவங்கள இல்ல, நீங்க வீடு கட்டினீங்கல்ல அந்த வீட்டை காமிச்சா போட்டோ எடுத்துப்பேன். இதுதான் அந்த வீடு. புரியலீங்களே உங்களுக்கு என்ன புரியலையா? தம்பி வீடு கட்ட போறேன்னு லோன் வாங்கினல, அந்த லோன்ல நான் கட்டின சின்ன வீடு செங்கமலம் இதுதானே. டேய் வீட்டை காட்டுறான்னா பழைய போட்டை காட்டுற. ஆமா பின்னாடி நிக்கிற இதுங்களா யாரா? அது பம்பாய் பேங்க்ல வேணுது. இது உங்க பேங்க். இது கேரளா பேங்க். அது குண்டூர் பக்கத்துல இருக்க முக்காடு காஷ்மீர். அதோ நிக்குது பாருங்க, அது பீகார். அப்ப நீ பேங்கா போய் ஹவுசிங் லோன் வாங்கி செங்கல் சவுறு வச்சு காட்டுற வீடு கட்டவே இல்ல, வெறும் பொம்மைங்கள தான் காட்டுற. ஆமா ஹவுசிங் லோன் வாங்கினதுனால தானே எல்லாரும் ஹவுஸ் வைப்பு. ஓ டேய் ஓட்டத்தை களி மூக்கா, ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு. மயிர் நீப்பின் வாழா கவரிமான் நன்னை. மானங்கட்ட மடப்பயல, நீ மான் இல்லடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே உன பேர் தம்பி. எனக்கும் சட்டம் தெரியும். பேங்க்ல லோன் வாங்கினா அதை கட்ட முடியாட்டி அது சம்பந்தப்பட்ட பொருளை தான் ஜப்தி பண்ணணும். ஓ சட்ட ரீதியா குத்தி காட்டுறீங்களா? பண்றேன்டா, ஜப்தி பண்றேன். ஏய் வா. இது வேண்டாம். சரி வா. அது வேண்டாம். வேற எதுதான்டா? நீ போடி. இதுவாடா? இதான் டிவி முடிஞ்சிருச்சு. டேய் ஈனங்க பயல, சத்தியம் பண்றா நீ எல்லாம் பெரிய மனுஷன்னு. என்கிட்ட என்னடா சொன்ன? என்கிட்ட வாங்கின லோனுக்கு இவ்வளவுதான்டா கட்ட சொன்ன. இப்ப என்னடா டியூ முடிஞ்ச இந்த பாலடைஞ்ச பங்களாவை தர இது எத்தனை போய் டெமாலிஷ் தான்டா பண்ணோம். ஆனா சத்தியமா உன்னை விட மாட்டேன். என்னடி இப்ப போடி. காலையில பேங்க் வந்து பர்சனல் லோன் போட்டு உன்னை மீட்டுக்கிறேன். காலைல பேங்க்குக்கு வந்து பர்சனல் லோன் வேற கேப்பியா? உன்கிட்ட கரண்ட் இருக்கிறதுனால தானே நீ லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற. ஃபியூஸ புடிங்கிட்டா எப்படி? இந்த பிரான்ச்லயா லோன் அப்ளை பண்ணிருக்கேன்? ஆமா. ஏன் உனக்கு தெரிஞ்சவங்க யாரா இங்க வர்க் பண்றாங்களா? இல்ல சும்மா கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். என்னோட பர்சனல் லோனுக்காக அப்ளை பண்ணிருந்தேன். ஒன் மினிட் மேடம். ஹலோ திலீப், அவங்களை எங்க அனுப்புங்க. எஸ் சார். மேடம் ஏஎம் உங்களை வர சொல்றாரு. ஓகே தேங்க் யூ. யா வெல்கம். பாடி. ரொம்ப ரக்கெட்டா இருக்கா? நீ பாத்துட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஒரு பட்டனை கழட்டி விட்டா எந்த ஆம்பளையா இருந்தாலும் கவுந்துருவான். பாடி. கம். உட்காருங்க. தேங்க் யூ. சொல்லுங்க. பர்சனல் லோன் அப்ளை பண்ணிருந்தேன். அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. He asked me to meet you. இவங்க யாரு? என்னோட ஃப்ரெண்ட். பாவங்க, இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவன் அவங்களுக்கு இப்படி ஒரு குறைய வச்சுட்டானே. என்ன குறை?
அவங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல? No, no. She's not blind. சாரிங்க, நீங்க வரும்போதே அவங்க கையை பிடிச்சிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு வந்தீங்களா? பிளைண்டுன்னு நினைச்சிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. லோன் எப்போ சாங்ஷன் ஆகும்? ஒரு சாட்சி கையெழுத்து தேவைப்படுது. உங்க ஃப்ரெண்ட வேணா போட சொல்லுங்களேன். She's not having an account here. It's in the Malapur branch. பரவாயில்லைங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்க இன்கம் டீடைல்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருங்க. Okay. வாசு, இவங்களை அனுப்புறேன், கொஞ்சம் பாத்துக்கோ. உங்க டீடைல்ஸ்லாம் அந்த டேபிள்ல இருக்கு, நீங்க போய் சைன் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி உங்க டீடைல்ஸ்லாம் நான் வாங்கிக்கிறேன். உங்க டீடைல்ஸ்லாம் கொடுக்குறீங்களா? பேரு? ஊமையா? பிரியா. அப்பா பேரு? நாராயணன். அட்ரஸ்? 17 அனுசியா ஸ்ட்ரீட், ரங்கராஜபுரம், சென்னை. கரெக்டான்னு பாருங்க. So papers எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியா? அப்ப 10-15 நாள்ல லோன் சாங்ஷன் ஆயிரும். கவலைப்படாதீங்க, உட்காருங்க. மறுபடியும் சொல்றேன், டியூல ஏதாவது பிரச்சனை, கட்ட முடியலனா இவங்கள தான் பிடிப்போம். ஓகேவா? இது உங்களுக்கு ஓகேவா? Okay sir. Body. Thank you sir. பாத்தியா, ஒரு பட்டனை கட்டி விட்டதும் எவ்வளவு சீக்கிரம் வேலையாயிடுச்சுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உள்ள ஏசி வேலை செய்யலையா? வேலை செய்தே. இல்ல, அவங்க பட்டனை கட்டி விட்டு சுத்துறாங்களா, அதான் கேட்டேன். Stupid. இந்த டவுட் கேட்டா என்னடா, நான் மட்டும்தான் இன் பண்ணி டீசெண்டா வந்துருக்கிறேன், மத்ததெல்லாம் பிஞ்சு போனது கீஞ்சு போனதெல்லாம் போட்டு வந்துருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அது கூட இருக்காது. Hi. ஹாப்பி பர்த்டே. Hi. Come. Have a seat. வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போற பொண்ணுங்களை விட சனிக்கிழமை தலையை விரிச்சு போட்டு பபு போற பொண்ணுங்க தான் அதிகமா இருக்குது. ஹாய் வசந்த். முகுந்த், பியர் அடிக்கிறியா? ஏண்டா, இது ஆர்டர் பண்ணோட பரிச்சை படிக்கிற மாதிரி படிச்சிட்டு இருந்த, பீரு குடிக்கிறதுக்கு முனகடையில வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். சரி ரம்மு. ஐயோ, காலைல கண்ணுல லிப்ஸ்டிக் வச்ச மாதிரி செவன் ஆயிடும். வேற என்னதான்டா குடிக்கிற? மச்சான், சரக்கு அடிக்கணும், ஆனா தொண்டையில டிராபிக் ஜாம் ஆகாம ஸ்மூத்தா இறங்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணு. சரி இரு. பிரதர் சார், ஸ்மூத்தா 2 லார்ஜ் பிராண்டி. ஓகே சார். பாத்தியா, பூரா சேட்டு தீராரு. இது நம்ம கட்டுற வட்டி காசு எல்லாம் இங்க தாண்டா சேதருது. சரி, சரக்கு வந்துருச்சு, எடுத்துக்கோ. Cheers. Cheers. ஹாய் வசந்த். முகுந்த், பீர் சாப்பிடுறியா? பீர்ல சாப்பிட மாட்டேன், ஸ்மூத்தா இறங்காம நான் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணு. பிரதர், ஸ்மூத்தா 2 லார்ஜ் பிராண்டி. ஸ்மூத் இருந்தாதான் அது ஸ்மூத்தா. அது ஏன் பிரியா சாரிடி. அனு உன்னை கூப்பிடுற மாதிரி இல்ல? அங்க இருக்காங்க பாரு. பிரியா வந்துட்டாளா? ஆமாண்டா. தெரியும்டா உன்னை பத்தி. இட்ஸ் ஓகே, கேரி ஆன். ஹாய். ஹாய் சப்பை ப்ரௌனிங். அதே கேக்க போன வர 6. என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்ல ஒரே கலாட்டா. ஹாய் அனு. ஹாய். ஹே, ஹேவ் a drink. ஓ, முன்னாடியே சரக்கு ஆர்டர் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா? தேங்க் யூ. வோட்கால இவ்ளோ தண்ணி போட கூடாது. எவ்வளவு தண்ணி போடணும்? இவ்ளோ தான் போடணும். ஆழ கரிசில எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? வாட்டர் சி. வடிவு கரிசி. மூஞ்ச பாரு. What's your problem? வா, யார் நீ? ஏஜென்ட்டா? நோ, பாய் ஃப்ரெண்ட். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய். நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. ஹாய் அனு. ஹாய். நீயும் சிங்கிளே, நானும் சிங்கிளே. ஏன் ஆக கூட நம்ம 2 பேரும் மிங்கிளே? வாட்? தட் மீன்ஸ் நீ எங்க வீட்டுக்கு வந்து விலைக்கு ஏத்தணும், நான் என் 3 மாசம் சம்பளத்து உங்க கையில கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமையில 1/4 கிலோ கறி எடுத்து நீ கடாயில போட்டு வறுக்கணும், உனக்கு தெரியாம கட்டிங் அடிச்சுட்டு ஒரு கறியா எடுத்து நான் கடிக்கணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? You want a date? எஸ், our marriage date. What? Are you mad? Are you crazy? How can you talk like this? It's not possible. I hate marriage. Okay? Don't talk like this. Stupid.
கற்பு வச்சிருந்தா கூட இந்த கத்து கத்த மாட்டா போல. கல்யாணம் பண்ணிடுறான்னு கேட்டதுக்கு இந்த கத்து கத்துறா. வெறியில ஏன் சரக வேற எடுத்து தச்சுட்டு போயிட்டா. டேய் பக்கத்துல எங்கடா ஒயின் ஷாப்? மாமி இப்ப சூப்பரா வரைய போறாங்க. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. மாமி போர்டு அங்க இருக்கு, போங்க போங்க. என்னடா மச்சான் விளையாட்டு இது? பூனைக்கு வால் வரையுது, கோழிக்கு கொண்ட வைக்கிறதுன்னு. கொஞ்சம் எல்லாத்துக்கும் காரணம் தோறுதான் பாரு, இந்த நல்லி எலும்புதான். இவனை தட்டி சூப்பு வச்சா இந்த அப்பார்ட்மெண்ட் அமைதியாகும். எங்க கூட விளையாட வரேன்னு சொன்னீங்கல்ல. உங்க அக்கா கூட இருக்கும்போது நான் கேட்டேன். இப்ப வர தோ இந்த நேரு மாமா கூட்டு போ, உங்க கூட விளையாடுவாரு. வாங்க அங்கிள் வாங்க uncle. இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்னையா போட்டுற? வாலு வர இறுதி யாரு? நிறுத்துங்க. அன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல ஐயப்பசாமி பூஜை போட்டு சரணம் சொல்ல கூப்பிட்டா ஒரு சைடு வாயினும் வரல. இங்க வந்து மாமிக்கு சரணம் போடுறானுங்க. சரலா மாமி பாருங்க. மாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருக்காங்க, ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? மாமி வரைகிற லட்சணத்தை பாரு, வாழை வயித்துல வரையறாங்க. அது பார்க்க வாழு மாதிரி இல்ல, சரியான. அவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கும் போது இந்த மாதிரி கஷ்டமான போட்டி வைக்கதான் செய்வாங்க. அப்படின்னா பெரிய பரிசு உலக கோப்பையை கொடுக்குறியா? இல்லையே, இந்த பாரு. எங்கயோ ட்ரெயின் பாத்ரூம் வந்து திருடி எடுத்துட்டு வந்திருக்காயா. யோ மாமி வால் வரைஞ்சு இதை ஜெயிச்சா இதை எடுத்துட்டு மாமி எங்கயா போவாங்க? இது ஒரு கேம், இது ஒரு பரிசு. மியா குட்டி கொஞ்சம் லூசா கட்டுடா. லூசா கட்டினா கண்ணு தெரியுமே. ரூல் இஸ் ரூல். வடி வடி. ரெடி அங்கிள். மாமி காய போட்ட எல்லா பாவனையும் எவனா சுட்டுன்னு போயிட்டானா? எல்லாரும் கோணி கட்டுன்னு வராங்க. இது சாக்கு ஏசுடா. டேய் கிழிஞ்சு போன அழுக்கோணி, நீ இந்த அபார்ட்மெண்ட் விட்டு போக மாட்டியா? கேமுக்கு நான் தான்ப்பா கோணி ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். இது ஐபிஎல் மேட்ச். இவர் பீர் கம்பெனி ஓனர் ஸ்பான்சர் பண்ணிட்டு பெவிலியன்ல உட்கார்ந்து பாக்குறாரு. 8 விட்ட சைக்கிள் ஓடுது. எதுக்குடா இங்க வந்து தேவையில்லாம கலாட்டா பண்ணிருக்கிற? ரெடியா? கோணியை திட்டினா சாணிக்கு ஏன் கோவம் வருது? ஏன்னா இந்த கேமை கண்டுபிடிச்சது நாங்க தான். ரெடி ரெடி. கண்டுபிடிப்பா. டேய் ஈத்திர எச்சகலைங்களா, நைட்ல உட்கார்ந்து சார்ட்ல தான் வரைஞ்சிருந்தீங்களா? வாங்க. இந்த கேமோட அருமை நின்னு பார்த்தா தெரியாது, துணிஞ்சு பாரு, அப்பதான் தெரியும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இத டெய்லி நடத்தக்கூடாதா? போனி நீ ஸ்பான்சர் பண்றியா? ஹாய், என்ன லோன் கேட்டு அபார்ட்மெண்ட்டே வந்துட்டியா? மாமி எங்க? பைக்க நிறுத்திட்டு வரேன். வசந்த் எங்க? அவனா நேர் மாமா மாதிரி பின்னாடி குழந்தைங்களா சேர்த்து வச்சு கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கான். அவனை விட. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப வந்துடுறேன். நீ செக்ரட்டரி தானையா? ஜோடி ஜோடியா உட்கார வச்சுட்டு ஏரியா சேரிச்சான்னு கத்திட்டு இருக்கிற. ஏய், இது ஸ்லோ பைக் ரேஸ்ரா. ஜோடி ஜோடியா உட்கார வச்சுக்கிட்டு மெல்ல மெல்லமா வண்டியை ஓட்டிட்டு அதோ எண்டில் ஒரு கோடு இருக்கு பாரு, அங்க கடைசியா அவன் வந்து சேர்றானோ அவனுக்கு இந்த மாதிரி 2 தட்டு பரிசாக கொடுக்கப்படும். ஒண்ணு கழுவத்து ஜெக்கு தர, இல்லன்னா திங்கிறது தட்டு தர. இத தவிர வேற பரிசு ஒண்ணு வாங்க தெரியாதா? இவ்வளவு வாய்க்கிழியே பேசுறல்ல, இந்த போட்டியில கலந்துக்கிட்டு உன்னால வின் பண்ண முடியுமா? இங்க பாருங்க மிஸ்டர் தொடப்பு குச்சி, நாங்க எல்லாம் பிரேக் அடிச்சா அடிச்ச இடத்துல அசையாம 1/2 மணி நேரம் நிப்போம். அந்த 2 தட்டி என் பேர்ல எடுத்து வை. இப்ப என் ஸ்லோவ நீ பாப்ப. ஐயோ, ஒருவேளை இவன் வின் பண்ணி தட்டி போயிருமோ? டேய் போங்க, போய் வேற எங்கன்னா கட்டி பிடிச்சு உட்காந்துங்க போங்க. தம்பி ஒரு சின்ன கோரிக்கை. என்ன? 2 தட்டுல ஒரு தட்டு எனக்கு வேணும். அப்ப அந்த பைக் எடுத்து பின்னாடி வா. அதெல்லாம் என்னால முடியாது. எப்படி நீ தான் ஜெயிக்க போற? என் பொண்ணை பின்னாடி உட்கார ஒரு தட்டை எனக்கு கொடுத்துடணும். ஏத்து. வாமா வாமா வாமா. போட்டோ ஒண்ணு கிடைக்குமா? எதுக்கு? பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணதா. ஒரு தட்டுக்காக பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறியே, நீ உலகமாக அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு. எதுக்கு மாமான்ற? ஏதாவது உள்கொத்து இருக்குமோ? எவ்வளவு ஸ்பீடா போனாலும் பிரேக் அடிச்சு அசராம நிக்கலாமே. ஸ்டாண்ட் போட்டுருக்கும் போது. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இது ஸ்லோ ரேஸ் தானே, அவன் என்ன விருட்டுன்னு போயிட்டான். யோ, அந்த கோட்டாண்ட போய் அவன் பிரேக் அடிச்சு நிறுத்தினான்னு வை, அப்படியே ஸ்டெடியா நிப்பான். கிழிச்சான். இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் ஆந்திரா பாரியே தாண்டிடுவான். நாளைக்கு வரானோ நாளைக்கு வரானோ. அப்ப என் பொண்ணு கதி. தீர்க்காயுசா இருப்போம். அங்கிள் தூக்கி விடுங்க.
எதுக்கு? பேங்க்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குல அதுக்கு தான். Thank you. பாய் அங்கிள். பாய் குட்டி. ஐயோ ஐயோ அபார்ட்மெண்ட்ல பாம்பு வந்துருச்சு. முகன் முகன் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பாம்பு பூந்துருச்சு. ஓடி வா சீக்கிரம் வா முகன். சீக்கிரம் வெளிய வா முகன். போதும் பாப்பலாம். ஏதோ குறையுதே. என்ன ஆட்டி பாக்குற? இரு ஒரு நிமிஷம் வந்து ஏன் முகுந்து மறுபடியும் உள்ள போற? பில்டப்ல ஜெட்டி போட மறந்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. எங்க எங்க பாம்பு எங்க? இந்தியா சரி அவசரப்படாதீங்க. பாஸ் பாம்பு இங்க இல்ல பாஸ், மேல. அப்புறம் என்ன இங்க கும்பலா நிக்கிறீங்க? உங்களுக்காக தான் வெயிட்டிங் பாஸ். சரி வாங்க வாங்க வாங்க. பாம்பை பிடிக்க பரபரப்பா போயிட்டு இருக்கிறோம். ஏதோ கடை திறப்பு விழா மாதிரி கையில கேமரா வச்சு ஏன்டா நிக்கிறீங்க? பாஸ் நீங்க பாம்பு பிடிக்கிறத படம் பிடிச்சி டிஸ்கவரி சேனலுக்கு வித்தா நிறைய காசு கிடைக்கும் பாஸ். டிஸ்கவரி சேனல்ல காசு கேமரா அப்படியே கால்ல இருந்து வச்சு நல்லா அப்படியே பில்டப்பா வாடா. அப்படி வச்சுக்கோ. அந்த பாம்பு ரொம்ப கொடூரமான விஷயம் உள்ளதா இருக்கலாம், ரொம்ப நீளமாவும் இருக்கலாம். ஆனா அதை பிடிக்க என் கையில எந்த ஆயுதமும் இல்ல. நான் ஒண்ணுதான் நம்பி இருக்கேன். இதோ இந்த கீரி தலையன அந்த பாம்பு கிட்ட தலையை கீரிப்புள்ள மாதிரி காமிச்சு அதை பயன்படுத்தணும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஆமா லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் கேமரா திருப்புங்க, கேமரா திருப்புங்க. இது இருக்காரு, இவர்தான் நம்ம அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. ட்ரெஸ் தான் சில்லற பையன் மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப சின்சியரான. பாத்தீங்களா பாம்பு பிடிக்க ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காரு. வா 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 மேல வா. ஏய் நீ வரதுக்குள்ள ஆரியா போயிரு போல இருக்கு. என்ன அது? அவனா அபிஷேக் பச்சனா க்ளோஸ் அப்லாம் வைக்காத, போதும் அந்த மூஞ்சிக்கு. இப்ப பாம்பு பிடிக்க போலாம் வாங்க. கமான் லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் திருப்பி கேமரா கமான். இதான் செக்ரட்டரியோட பொண்ணு ஸ்னேகா. இதுக்கு நமக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் போயிட்டு இருக்குது. வாட் இஸ் திஸ் ஹனி? நீங்க பாம்பு பிடிக்க தானே போறீங்க? சோ மில்க் அண்ட் எக். பாம்பு நான் ஜிம்முக்கா போகுது முட்டையும் பாலையும் கொடுக்கறதுக்கு. எனியா தேங்க்ஸ். நீ என் கூட இருந்தா போதும். பாம்பு நான் எதை வேணாலும் பிடிப்பேன். கமான் லெட்ஸ் கோ. என் பொண்ணை கூட்டிட்டு எங்கடா போற? பாம்பு பிடிக்க. பாம்பு பிடிக்கலாம் என் பொண்ணை அனுப்ப முடியாது. வேற எதை பிடி அனுப்புவ? நீ போடி உள்ள. ஆமா ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணியே, ஃபயர் இன்ஜின் வந்து வேற யாராவது போன் பண்ணாதான் வரும். அப்ப நீ எதுக்கு போன் பண்ண? இதுக்கு 6 அப்பளம் சாப்பிட்டாலே அஜீர்ணம் ஆகாம அபார்ட்மெண்ட் சுத்தி ரன்னிங் ஓடிட்டு இருப்ப. முழு பீஸா சாப்பிட்டா உடம்பு தாங்குமா? அவன் வந்துட்டு அவுட் போனால அது வரைக்கும் வெட்டி குப்பையில போட்டுரு. இப்ப டைட் க்ளோஸ் அப் வச்சுக்கோ, கது உடைக்க போறேன். இப்படி கதை உடைச்சு சாதாரணமா போய் பாம்பு பிடிச்சா டிஸ்கவரி சேனல் வாங்க மாட்டாங்க பாஸ். என்னடா சொல்ற? ரிஸ்க் எடுத்து ஏறி கீறி தொங்கி கிங்கி அதுக்கப்புறம் பாம்பு பிடிச்சா தான் வாங்குவாங்க. பில்டப் சாட்டா? ஆமா பாஸ். சரி அது இப்ப என்ன பண்றது? வாங்க வேற வழியா போவோம். பாப்பா பாப்பா சீக்கிரம் பாப்பா, கதை உடைச்சாவது உள்ள போய் ராதாவை காப்பாத்துப்பா. ஐயோ பூட்டாத கதவையா எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருந்தேன். நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி, இவனையே நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. நம்பி தலையா. இல்லம்மா காலு கடியில ஏதோ ஊர்ற மாதிரி இருந்துச்சு அதான். கப்பு தாங்க முடியல, கக்கூசு பைப்பு நினைக்கிறேன். இருந்தாலும் கப்பு தாங்கிக்கிட்டு மேல இருக்க அந்த உயிரை காப்பாத்தி ஆகணும். அதான நம்ம கடமை. Come on, let's go. ஒன்னும் அடக்க உடக்கமா இருந்துக்கோ. ஐயோ விட்டு பட ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கானே. ஏய் போதுமாடா உனக்கு பில்டப்? எங்க பாம்பு எங்க பாம்பு? எங்க 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 எங்க? ஏய் ஹாய் வசந்த். ஹாய் முகுந்த். நீ என்ன பண்றீங்க? நான் பாம்பு பிடிக்க வந்தேன். நீ? நான் பொண்ணு பிடிக்க வந்தா புடிச்சிட்டேன். நீ பாம்பை பிடி. இட்ஸ் ஓகே, தெரிஞ்ச விஷயம் தானே. பை தி வை பாம்பு எங்க? இதோ கீழே பாரு. இங்க எங்க? சரி உனக்கு ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுறேன் மச்சான். பாஸ் லொகேஷனுக்கே வந்துட்டீங்களா? என்ன பாஸ் குளிச்சீங்களா? டேய் பயத்துல மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்குறா. தைரியமா தலைய புடிங்க பாஸ். புடிங்க. பாம்போட மூஞ்சி உனக்கு தெரியுதா? அதான் கொஞ்சம் இப்படி வா, பாம்போட மூஞ்ச க்ளோஸ் அப்ல எடுத்துக்க. வா 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 அப்படியே குனி, நல்லா தெரியுது. எடு பாஸ். பாம்பு பேசு பயங்கரமா இருக்கு பாஸ். பேசு கொஞ்சம் காட்டு. எதுக்கு பாஸ் போட்டோ எடுக்கிறீங்க? இந்த ப்ரோகிராம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது நம்ம ஏரியால உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்ட வேணா, அதுக்குதான். தேங்க்யூ பாஸ்.